அண்ட் இப்போ ஓல்ட் ஏஜ் விமன் ஆர் மென் இல்லைனா வந்து சைல்டு இவங்களுக்குலாம் வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா? கண்டிப்பா வந்துட்டு இந்த ஓல்ட் ஏஜ்ல வந்து வயசு எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும். அப்படி குறைவா இருக்கும்போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஈஸியா போகும். அப்ப அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸோட ஆட்டம் அதிகமா இருக்கும். குழந்தைங்க பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் தடுப்பூசி நிறைய போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இன்டைரக்ட்டா அதுக்கு ஒரு பெனிஃபிட் இதுல ஒரு 50% கிடைக்கும். ஆனா வயசானவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அப்ப வயதானவர்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து தடுப்பூசியே போடுறதில்ல. ஆனா வயதானவர்கள் தடுப்பூசி போடணும். அதுதான் அடல்ட் இம்யூனைசேஷன், அடல்ட் வேக்சினேஷன். ஆனா யாரும் அத போடுறதில்ல. வருஷம் வருஷம் 60 வயசு மேல இருக்கவங்க ஃப்ளூ வேக்சின் போடணும்னு இருக்கு. யார் போடுறா? கிடையாது. 5 வருஷம் உடனே நிமோனியா வேக்சின் போடணும்னு இருக்கு. யார் போடுறா? கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு விழிப்புணர்வும் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஈடுபாடும் கிடையாது. நம்ம வயசானவங்க நானே ஒரு பேஷண்ட் கிட்டப்பா நீங்க ஒரு வேக்சின் போடுப்பான்னு சொன்னோம்னா உடனே என்ன பார்த்து கேட்குறேன் நான் என்ன குழந்தையான்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா குழந்தைங்களுக்குனா தடுப்பூசி, வயசானவங்களும் தடுப்பூசி கிடையாதுன்னு இருக்கு. ஆனால் அது முற்றிலும் தவறு. கொரோனாலே அதிகமாக இறந்தது வந்து குழந்தைங்களுக்கும் பாதிச்சது, வயசானவங்க பாதிச்சு. ஆனால் அதிகமாக இறந்தது யாரு? வயசானவங்க தான். வீட்டில் எல்லாருக்கும் அம்மா இறந்துட்டாங்க, தாத்தா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்கன்னு தான் ஃபோன் வந்துச்சே தவிர என் குழந்தை இறந்துட்டான்ற ஃபோன் பெருசாக வராது. புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? அதனால் வந்துட்டு கொரோனாலேயே வயதானவங்க தான் வயது இறந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வயதானவங்க எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கும்.